பேசலாம்டா மச்சான். பேசலாம்டா. உட்காருடா. மச்சான், உன்னை ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன்டா. என்னடா கேள்வி சொல்லுடா. என்ன கேள்வினா, இந்த லெந்து காலத்துல மட்டும் ஏன் மக்கள் ரொம்ப பரவசமா இருக்காங்க? லெந்து காலம் ஆரம்பிச்சே ரொம்ப நாள் ஆயிட்டு. நானும் நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கேன், எல்லாரும் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருக்காங்க. ஏன் இந்த லெந்து காலத்தை எதுக்கு உருவாக்குனாங்க? எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளாவே இருக்கு. அதை மட்டும் எனக்கு சொல்ல. ஏய், காலம் என்பது இது பைபிள் உருவாக்கப்பட்டதா இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்களா 200 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஏசப்பாவுடைய அன்பை தெரிஞ்சுக்கணும். ஏசப்பா சிலுவையில அரைஞ்ச அந்த அன்பு பத்தி, ஏசப்பா இப்படிலாம் நமக்காக மறிச்சாங்க, ஏன் மறிச்சாங்க, இதை பத்தி ஆராய்ச்சி சொல்லி முன்னோர்கள் ஏற்படுத்தின ஒண்ணு தாண்டா இந்த லெந்து காலம். இது கிட்டத்தட்ட நம்ம 40 நாள் சொல்லலாம். ஆனா உண்மையா சொல்ல போனா 46 நாட்கள். நீ யோசிக்கலாம், 46 நாள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல லெந்து காலத்தை பாரு, சாம்பர் புதன்கிழமை ஆரம்பிச்சு ஈஸ்டர் வரைக்கும் போகுது. இதுக்குள்ள இருக்கிறதா லெந்து காலம். அதுல 6 ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த 6 ஞாயிற்றுக்கிழமை அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏசப்பா உயிர் தெரிந்ததுனாலே அப்போ நம்ம சோகமா இருக்கக்கூடாது. அதனால அந்த ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்துட்டு மீதிக்கு 40 நாட்கள் தான் லெந்து காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. அப்படின்னா இதுதான் லெந்து காலமா? அப்படின்னா இது பைபிள்ல இருந்து உருவாக்கல, நம்ம முன்னோர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க. ஆமா. சரி, அப்படின்னா ஏன் இப்ப மட்டும் பரிசுத்தமா இருக்காங்க? அதான்ப்பா, இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, லெந்து காலம்னாலே என்னன்னு தெரியல. அப்போ மட்டும் தான் சர்ச்சுக்கு போகாதவன் சர்ச்சுக்கு போறான். பாவ பழக்கத்துல இருக்கவன் அப்போதான் பரிசுத்தமா இருக்கான். ஆனா லெந்து காலம் முடிஞ்சோடனே பாரு, திருப்பியும் உங்க பழைய நிலைக்கு போயிருந்தாங்க. இதுதான் இன்னைக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனா டாக்டர்ஸ் சொல்றாங்க 40 நாட்கள் ஒரு மனுஷன் ஒரே சைடு செஞ்சானா 41வது நாள் அவன் அதே சைடு தான் அவன் ஆட்டோமேட்டிக்கா செய்வான். ஆனா இன்னைக்கு பாரேன், இன்னைக்கு பார்த்தோன்னா சர்ச்சில் ஆள் வருது லென்த் டேஸ் முன்னாடி. ஆனா லென்த் டேஸ் முடிஞ்சோடனே பாரேன், திருப்பியும் பாவ பழக்கம் செய்றாங்க. திருப்பியும் அவங்க என்ன செய்றாங்க, பைபிள் ஜோம் இருக்காங்க. இதுதான் எல்லார்கிட்டையும் காணக்கூடிய ஒரு குறையாவே இருக்கு. ஆமா, இந்த 40 நாள்ல மட்டும் தான் பரிசுத்தமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல எங்கேயுமே போடல. ஆண்டவரே சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இந்த 40 நாள்ல மட்டும் தான் ரெண்டு டேஸ்ல பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு போடல. எல்லா காலத்துமே, அதாவது ஒண்ணு ஆண்டவருடைய வருகை வரைக்கும் தான் இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா நம்முடைய மரணம் வரைக்கும் தான் இருக்கட்டும், முடிவு பரியந்தம் தான் நம்ம ஆண்டவருக்குள்ளாக நிலைச்சிருக்கணும். அதுலதான் நம்முடைய வாழ்வுல அர்த்தம் இருக்கு. மத்தபடி 40 நாள் நான் பரிசுத்தமா இருக்கேன், அந்த தீர்மானம் இருக்கேன். 40 நாளைக்கு மட்டும் இருக்கிறது இதுக்கு பேர் தீர்மானம் கிடையாது. இதுக்கு பேரு சடங்காச்சாரம். இன்னைக்கு இதை நிறைய மக்கள் இது புரிஞ்சுக்காம சடங்காச்சாரமாவே மாத்திட்டாங்க. அதனால எல்லா காலத்தையுமே பரிசுத்தமா இருக்கணும். அதான் ஏசப்பாவே சொல்றாங்க, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22 சொல்லியிருக்கு. நம்ம நிலைத்திருக்கோமா? இந்த வயசுல நம்ம ஆண்டுக்குள்ளாக நிலைத்திருக்கோமா? கடைசி வரைக்கும் நம்ம நிலைத்து இருப்போமா? நம்ம தான் யோசிக்கணும் அதை. சரி, இப்போ எனக்கு புரியுது. நம்ம ஏசப்பாக்குள்ள கடைசி வரைக்கும் நம்ம நினைச்சிருக்கோம் புரியுது. ஆனா நம்ம எப்படி ஏசப்பாக்குள்ள நினைச்சிருக்கிறது? முதல்ல நாம ஆண்டவர் கூட ஒப்புரவாகணும். நம்ம ஒப்புரவானாதான் ஆண்டவர் நம்மளுடைய கரத்தை பிடிப்பாரு. யோசிச்சு பாரு, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய சின்ன பிள்ளைய கை பிடிக்காரு. இதே இது அந்த பிள்ளை தகப்பனுடைய கையை பிடிச்சான்னு வச்சுக்கோயேன், அந்த பிள்ளை எந்த நேரத்துல வேணா அந்த கை ஊட்டும். ஆனா ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய கையை பிடிச்சுன்னு வச்சுக்கோயேன், அது எந்த காலத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, தன்னுடைய கையை அது விடவே விடாது. அதே மாதிரிதான் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோயேன், ஏசப்பா நம்முடைய கரத்தை பிடிப்பாங்க. நம்முடைய கரத்தை பிடிச்சிட்டாருன்னா எந்த காலத்தையுமே அவர் விடவே மாட்டாரு. நம்முடைய வாழ்க்கை முழுசு வரைக்கும் அவர் நம்ம கையை பிடிப்பாரு. முதலாவதாக நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஒப்புரவாகணும். நம்ம ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, என்ன நான் உங்க கரத்துல வைக்கிறேன், நீங்க என் கூட இருங்க. இந்த மாயையான உலகத்துல நான் பிசாசுக்கு அடிமையாக கூடாது, இந்த உலகத்துக்கு நான் அடிமையாக கூடாது, என் கரத்தை பிடிச்சு நீங்க வழிநடத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஏசப்பா நம்முடைய கரத்தை பிடிப்பாரு. அப்படியே அவர் கரத்தை பிடிச்சோன்னு வச்சுக்கோயேன், முடிவு பரியந்தம் நம்ம ஆண்டவருக்குள்ளாக தான் நிலைச்சிருப்போம். ஆமாடா, இந்த வாலிப நாட்கள் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம அதுக்கு நம்ம ஏசப்பாட ஜெபிக்கணும். நம்ம போதுனா ஜெபிக்கலாமா? வாடா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நான் சொல்கிறது என்னவென்றால், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரே. அப்படி இருந்தும் நம் லெந்து காலத்தில் மாத்திரம் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுவது மிகப்பெரிய தவறான விஷயம். எனவே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு முடிவு பரியந்தம் சாட்சியாக வாழுவோம்.